த்ரிஷா தான் எனக்கு பிடித்த நடிகை. இதில் சந்தேகமில்லை என்று ஜெயம் ரவி கூறியுள்ளார். ஜெயம் ரவி, த்ரிஷா, அஞ்சலி, சூரி, பிரபு, ராதா ரவி நடித்திருக்கும் படம் சகலகலா வல்லவன். இதற்கு முன் அப்பா டக்கர் என்று பெயர் வைக்கப்பட்டு இப்பொழுது மாற்றப்பட்டுள்ளது. இது லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்தின் தயாரிப்பில் 27வது படமாக உருவாகியுள்ளது. சுராஜ் இயக்கியுள்ளார். இப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு பிரசாத் லேப் தியேட்டரில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் படத்தின் நாயகன் ஜெயம் ரவி பேசும்போது, இந்த சகலகலா வல்லவன் என்கிற தலைப்புக்கு நான் அருகதையானவனா என்று தெரியாது. ஆனால் அந்த சகலகலா வல்லவன் வேறு, இந்த சகலகலா வல்லவன் வேறு. அப்பா டக்கர் என்றால் அனைத்தையும் கற்றவன் என்று அர்த்தம் வந்ததால் இந்த தலைப்பை வைத்தோம். இந்த லக்ஷ்மி மூவி மேக்கர்ஸுக்கு தாஸ் படத்திற்கு பிறகு நான் நடிக்கும் 2வது படமாகும். அடிப்படையில் இந்த இயக்குனர் சுராஜை எனக்கு பிடிக்கும். அவரது காமெடிக்கு நான் விசிறி. எப்போதும் நான் சீரியஸாக தான் கதை கேட்பேன். அப்படித்தான் என்னை பற்றி சொல்வார்கள். இந்த கதையை சுராஜ் சொன்னபோது சிரித்துக் கொண்டே கேட்டேன். படப்பிடிப்பில் த்ரிஷாவிடம் நான் பேசினாலே கேமராமேன் செந்தில்குமாருக்கு பிடிக்காது. உடனே ஷாட் ரெடி என்று அழைப்பார். காரணம் பொறாமையல்ல, அந்த அளவிற்கு வேகமாக எடுத்தார் என்கிறேன். த்ரிஷாவுடன் இது எனக்கு 3வது படம். எல்லோரும் கேட்கிறார்கள், த்ரிஷாவை உங்களுக்கு அவ்வளவு பிடிக்குமா, தொடர்ந்து நடிக்கிறீர்களே என்று. ஆமாம், த்ரிஷாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் சந்தேகமில்லை. இதில் என்ன தப்பு? த்ரிஷா எனக்கு நல்ல நண்பர். அவர் எல்லா விஷயத்திலும் தெளிவாக இருப்பார். அந்த தெளிவு எனக்கு ரொம்ப பிடிக்கும். த்ரிஷாவும் நானும் 10-12 ஆண்டுகளாக சினிமாவில் பயணம் செய்து வருகிறோம். இதில் அவர் தமிழில் இதுவரை நடிக்காத வேடத்தில் நடித்துள்ளார். அவருக்கு நல்ல பெயர் கிடைக்கும். இதில் நடிக்கும் இன்னொரு நடிகை அஞ்சலிக்கு நல்ல கேரக்டர் தான். அஞ்சலி இருந்தால் நன்றாக இருக்கும் என்று அஞ்சலியை சிபாரிசு செய்தது நான் தான். மற்றவர்கள் 10 வேடத்தில் கமர்ஷியலாக நடித்தால் ஒரு வேடத்தில் தான் சோதனை முயற்சியாக நடிப்பார்கள். ஆனால் அஞ்சலி 10 படத்தில் சோதனை முயற்சியாக நடித்திருப்பார். ஒரு படத்தில் மட்டும்தான் கமர்ஷியலாக நடிப்பார். பிரபு சார் என் குடும்பத்தில் ஒருவர் மாதிரி. இதில் அவர் என் அப்பாவாக நடித்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேல் சூரி நன்றாக நடித்துள்ளார். அவர் அடுத்த காமெடி சூப்பர் ஸ்டார் ஆகிவிடுவார். விவேக் சார் ஈகோ பார்க்காமல் நடித்து கொடுத்திருக்கிறார். எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்திற்கு பிறகு அவருடன் நடித்திருக்கிறேன். நிறைய கற்றுக்கொண்டேன். இதை வெறும் காமெடி படம் என்று ஒதுக்கி தள்ளிவிட முடியாதா? ஒரு நல்ல கதையில் முக்கியமான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறோம். இன்னும் 10 ஆண்டுகளில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ்ந்தாலே அது கூட்டு குடும்பம் என்பார்கள் போலிருக்கிறதா? இன்றைக்கு திருமண அமைப்பு மீது ஊசலாட்டம் இருக்கிறதா? அவநம்பிக்கை நிலவுகிறதா? அதற்கு இதில் நல்ல பதில் சொல்லப்பட்டுள்ளதா? நமது பலம் திருமணம், குடும்பம் என்று சொல்லப்பட்டுள்ளதா? நான் முழு படமும் காமெடியாக நடித்துள்ள இப்படம் எல்லோருக்கும் பிடிக்கும் என்று கூறினார் ஜெயம் ரவி.